ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவி கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாய் அடுப்பில் வச்சு 300 கிராம் உளுந்து, நான் ஏற்கனவே கழுவி காய வச்ச உளுந்து தான். இப்போது நல்லா ஸ்டவ் சிம்மில் வச்சு நல்லா மணம் வர அளவுக்கு வறுத்துக்கலாம். இதை ஒரு 3லேருந்து ஒரு 4 நிமிஷத்துலேயே நல்லா வறுபட்டுரும். இப்போ இந்த அளவுக்கு வறுபட்டது போதும். இப்போ இதை எடுத்து வேறு பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம். இது நல்லா ஆறட்டும், வெயிட் பண்ணலாம். இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நைஸாக அரைச்சிட்டு வந்து பார்க்கலாம். இப்போ நைஸாக பவுடர் ஆக்கியாச்சு. இது ஓரமாக இருக்கட்டும். இந்த டம்ளருக்கு 1 டம்ளர் உளுந்து எடுத்தேன். இதே டம்ளருக்கு 4 டம்ளர் தண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சு 4 டம்ளர் தண்ணியும் இந்த பாத்திரத்தில் ஊற்றிடலாம். தண்ணி நல்லா சூடாகட்டும், நல்லா கொதிக்கட்டும், அதுவரை வெயிட் பண்ணலாம். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். நம்ம அரைச்சி வச்ச உளுந்த பவுடர் அந்த மிக்சிங் பவுலில் போட்டுடலாம். 1 டம்ளர் தண்ணி ஊற்றி கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கலாம். ஸ்பூனில் ரிஸ்க் வச்சு கைவிடாமல் கிண்டுங்க. ஒரு 2 நிமிஷத்துலேயே நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிருக்கு. இப்போது கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சாச்சு. தண்ணி சூடாக கொதிச்சிட்டு இருக்குது. அந்த தண்ணியில் எடுத்து இந்த மாவை ஊற்றிடலாம். ஊற்றுறதுக்கு முன்னாடி ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஊற்றின உடனே கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருங்க, ஏன்னா மாவு அடியில் போய் தங்கிடும். ஏற்கனவே கொதிக்கிற தண்ணியில் போட்டதுனால சட்டுன்னு வெந்துடும். ஒரு 3 நிமிஷத்தில் வெந்துடும். நான் 1/2 ஸ்பூன் ஏலக்காய் பவுடர், சர்க்கரையெல்லாம் பவுடர் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த பவுடரையும் போட்டுடலாம். இப்போ இதையும் ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஏலக்காய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த டைமில் 250 கிராம் சர்க்கரை போட்டுடலாம். 250 கிராம் சர்க்கரை கரெக்டான அளவு. இப்போ சர்க்கரையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சர்க்கரை போட்டு ஒரு 2 நிமிஷத்துலேயே அரை மூடி தேங்காய் பூவாக திருகி வச்சுருக்கிறேன். உங்களுக்கு திருகினா தேங்காய் வேணும்னா போட்டுக்கலாம், இல்லைனா தேங்காய் பால் எடுத்து கூட ஊற்றிக்கலாம், உங்கள் விருப்பம் தான். இப்போ நான் பூவாக திருகின தேங்காவை போட்டுறேன். தேங்காய் போட்டு ஒரு 2 நிமிஷம் மிக்ஸ் பண்ணால் போதும். உளுந்தங்கஞ்சி ரெடி ஆகிடும். இந்த டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். சின்னவங்க பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அவ்வளோ டேஸ்ட் அருமையாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லேடியாக்கும் நிறைய ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்கள். நம்ம பேஜை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.